எம்என்சி கம்பெனியோட போஸ்டிங் விரிவாக்கம் பார்க்கலாங்களா. எஸ்ஆர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், எஸ்சி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டிஎஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டிஎஸ்ஐ டிஸ்ட்ரிபியூட்டர் சேல்ஸ் இன்சார்ஜ், அது டிஎஸ்சி, அது டிஎஸ்ஓ டெரிட்டரி சேல்ஸ் ஆஃபீஸர், எஸ்ஓ சேல்ஸ் ஆஃபீஸர், எஸ்எஸ்ஓ சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர், ஏஎஸ்எம் ஏரியா சேல்ஸ் மேனேஜர், ஆர்எஸ்எம் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர், எஸ்எம் சேல்ஸ் மேனேஜர், என்எஸ்எம் நேஷனல் சேல்ஸ் மேனேஜர், அதுக்கு மேலே ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர், அதுக்கு மேலே ஓனர். சரிங்களா. அப்புறம் இது ப்ரொடக்டிவ் சி அண்ட் ஆப் அப்படின்னா இந்தியாவில் ஏதோ எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கேருந்து ஒரு இடத்துல குடோனில் வந்து சேமிக்கக்கூடிய இடம். அவங்க வந்து ஓனர் இந்த சி அண்ட் ஆப் வச்சுக்கிறாங்களாங்க, அவங்க மொத்தமாக காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. வாடகை கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி அந்த வாடகைக்கு அந்த கம்பெனி தான் கொடுக்கும். ஆஃபர் ஸ்டிக்கராக எல்லாமே அந்த கம்பெனி தான் பொறுப்பு. அங்கேருந்து பொருட்கள் போகிறது சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது டிஸ்ட்ரிக் ஒருத்தரோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக் ரெண்டு பேராக போடலாம். பெரிய கம்பெனி ஒருத்தர் தான் மூணு டிஸ்ட்ரிக்கு ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் போடுவாங்க, எஸ்எஸ் அப்படிம்பாங்க. அது அங்கேருந்து வாங்குறது எல்லாமே சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டோட பொறுப்பு. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டோட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டைரெக்டாக கடைக்கு கொண்டு போய் போடுவாங்க. இதில் யாருக்கு லாபம் அதிகம்னா கடைக்காரருக்கு 25% 30% லாபம் இருக்குது. சி அண்ட் ஆப்புக்கு 3%, சூப்பர் ஸ்டாக்கிஸ்க்கு 5%, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு